இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் SIR பணிகளை முடுக்கிவிட்டுள்ள அவர் தேர்தல் நடக்கவுள்ள மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சியினர், அதிகாரிகளை சந்தித்து தேர்தல் பணிகள் பற்றி ஆலோசித்து வருகிறார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் போலி வாக்காளர்களை நீக்க செயல்படுத்தப்படும் SIR பணியை எதிர்த்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. முதல்வர் மம்தாவே நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். SIRக்கு எதிராக மேற்கு வங்க அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தொடுத்த வழக்கில் மம்தாவே நேரில் ஆஜராகி வாதாடினார். தற்போது தேர்தல் கமிஷனுக்கு எதிராக கொல்கத்தாவில் நடக்கும் தர்ணாவிலும் பங்கெடுத்துள்ளார். இந்த நிலையில் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை பார்லிமெண்டில் கொண்டுவர காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோக்சபாவில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் தலைமையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் SIRஐ எதிர்க்கும் ஒத்த கருத்துடைய கட்சி MPக்களின் ஆதரவுடன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றவும் தீவிரகதியில் பணி நடப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளும் நடந்தேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தலைமை தேர்தல் கமிஷனருக்கு எதிராக பார்லிமெண்டில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அமையும். ஏற்கனவே லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன. இந்த தீர்மானம் மீதான விவாதத்திற்கு அரசு தயாராக இருந்த போதிலும் தீர்மானத்தை முன்மொழிந்த எதிர்க்கட்சிகள் அதன் மீதான விவாதத்தை நடத்தவிடாமல் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தலைமை தேர்தல் கமிஷனரின் பதவியை பறிக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் செயல் விசித்திரமாக உள்ளதாக NDA கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.